உன் தவத்தை நான் மெச்சினேன். உனக்கு என்ன வர வேண்டும் கேள், உனக்கு நான் தடையில்லாமல் தருகின்றேன். நான் கேட்கக்கூடிய வரங்களை தடையில்லாமல் தருகிறேன். நிச்சயமாக. என்ன இது ஆச்சரியம்? என்னுடைய நாவால் சொன்னால் உனக்கு நம்பிக்கை பிறக்காதா? நான் சத்தியம் செய்து கொடுத்தால் தான் உனக்கு நம்பிக்கையானது வருமா? நம்பிக்கை இருக்கிறது. ஒரு சிறிய சத்தியம் செய்த அதுவே எனக்கு போதுமா? அப்படியா? அப்படி என்றால் நீ கேட்டபடி எப்பொழுது எதை கேட்டாலும் தடையில்லாமல் தருகின்றேன். இதுவே சத்தியமோ? கேட்பதற்கு தொடங்கலாமா? நிச்சயமாக. என்னை விட்டு போகா செல்வம். 3 வரங்களையும் இந்த 3 வரை உனக்கு தர வேண்டுமா? எப்போது நீ கேட்டபடி சாகா வரம், வேக உடல், போக செல்வம், இது 3ஐயும் நான் உனக்கு வரமாக தருகிறேன். ஓம் நமச்சிவாய. தந்தேன் தந்தேன் தந்தேன். இன்னொரு வரம் நான் அவர் இனத்தில் எவருமே பெற்றே இருக்க முடியாது. இப்பேற்பட்ட வரத்தை எவருமே பெற முடியாத வரத்தை தங்களிடம் பெற போகின்றேன். அப்படியா? எப்பேற்பட்ட வரம் அது? எப்பேற்பட்ட வரம் தெரியுமா? பிள்ளை வரம். ஆஹா, பிள்ளை வரம் என்றால் எப்பேற்பட்ட வரம் தெரியுமா? எப்பேற்பட்ட வரம் அது? வானம் என்று சொல்லக்கூடிய ஆகாய ஒரு பூச்சக்கர குடையாகவும், பூச்சக்கர குடையாகவும், இந்த பாராய பிரபஞ்ச பூமியோ ஒரு தட்டாகவும், ஒரு தட்டாகவும், பிரம்மனுடைய கரத்தில் இருக்கின்றதே 4 வேதங்கள் 4 வளையங்களாகவும், 4 வளையங்களாகவும், வானத்தில் ஜொலிக்கின்றதே விண்மின்று அனைத்து 4 சங்கிலிகளாகவும், 4 சங்கிலிகளாகவும், இவையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால் எப்படி காட்சி அளிக்கும் பரம்பொருளே? இவையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு அழகான தங்க தொட்டிலாக அல்லவா காட்சி அளிக்கும். அந்த தொட்டில் எதற்காக தெரியுமா? எதற்காக? எனக்கு பிறக்க வேண்டிய பிள்ளையை அப்பேற்பட்ட தொட்டில வைத்து தாலாட்டுவேன். மிக்க மகிழ்ச்சி. தாலாட்டுவதற்கு தாஜிவன்கள் வேண்டுமல்லவா? உண்மைதானே. தாஜிவன்கள் யாராக இருக்க வேண்டும் தெரியுமா? யாராக இருக்க வேண்டும்? கலைமகள், கலைமகள், மலைமகள். 30 தேவிகள் 3 தாதி பெண்களாக வந்து எனது பிள்ளையை தாலாட்டினேன். அது மட்டுமில்லை, அது மட்டுமல்லாமல் எனது பிள்ளை அப்பேற்பட்ட தொட்டிலே படுத்து விளையாட வேண்டும், சிரிக்க வேண்டும். சிரிப்பதற்கு பார்த்து சிரிப்பதற்கு விளையாட்டு பொம்மைகள் வேண்டும் அல்லவா? உண்மைதானே. அந்த விளையாட்டு பொம்மைகள் யாராக இருக்க வேண்டும் தெரியுமா? யாராக இருக்க வேண்டும்? சூரியன், சந்திரன், இருவரும் 2 விளையாட்டு பொம்மைகளாக வந்து அமைய வேண்டும். எனது பிள்ளை பார்த்து சிரிப்பதற்கு விளையாட. சூரியன் சந்திரன், என் வலதுகன் சூரியன், இடதுகன் சந்திரன். அப்படி இருக்கு அவர்கள் இருவரும் உனக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு இருவரும் பதவிகளாக வர வேண்டுமா? பிறகு இருப்பினும் எனக்கு மகத்துவம் வாய்ந்த பிள்ளை கிடைக்க வேண்டும். அப்பேற்பட்டு மகத்துவம் வாய்ந்த பிள்ளை யாராக இருக்க வேண்டும் தெரியுமா? யாராக இருக்க வேண்டும்? இந்த சிவனே என் மனைவி நிசாசன் வைத்து எனக்கு பிள்ளை. நான் என் மனைவி நிசாசனி வயிற்றில் குழந்தையாக பிறக்க வேண்டுமா? ஒருபோதும் என்னால் இந்த வரத்தை தர முடியாது. இதை விடுத்து வேறு வரம் கேள், உனக்கு நான் தடையில்லாமல் தருகின்றேன். நான் சென்று வருகின்றேன். இதற்காகத்தான் இறைவா ஆரம்பத்தில் நான் உன்னிடம் சத்தியத்தை கேட்டேன். ஏன் நீங்கள் எப்படியும் தருவதற்கு மறுப்பு கூறுவீர்கள் என்றுதான் நான் சத்தியத்தை கேட்டேன். நீங்கள் எப்பேற்பட்டவர்? உனக்கு ஒரு பக்தருக்கு தட்டாமல் கொடுத்த தட்டான் என்று பெயர் கொண்டவர்கள். இறைவா, வரம் என்று ஒன்று இருக்குமே, ஆனால் பிள்ளை வரம். பிள்ளை வரமா? பிள்ளை என்றால் இந்த சிவனே என் மனைவி நிசாசன் வைத்து எனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும். அப்படித்தான் கொடுப்பதற்கு மறுத்தீரேயானால் இதோ இருக்கக்கூடிய வட்டப்பாறை மீது என் சிரத்தை மோதி எடுத்து கண்ணில் இறக்கினோமா? என்ன செய்வது? நீ கேட்ட வரத்தை நான் தடையில்லாமல் தடைய என்று உனக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். அதனால்
நீ கேட்ட வரத்தை நான் தரவில்லை, ஆனால் இதயத்தில் உன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வாயா? என்ன செய்வது தெரியவில்லை, பயம் அறியாமல் பேசுகின்றாய். இருந்தாலும் இப்பொழுது நீ கேட்டபடி உன் மனைவி நிசாசரி வயிற்றிலே கருவாக ஜனித்து குழந்தையாக பிறக்கின்றேன். என் மனைவி நிசாசரி வயிற்று எனக்கு, அதாவது என் மனைவின் வயிற்று கருவாக ஜனித்து எனக்கு மகனாக பிறக்க வைக்கும். இந்த 14 உலகத்தை ஒரு குடியின் கீழ் நிறுத்தி ஆட்சி ஆள்வேன் என்ற வல்லாள கண்ணன் ஈட்டு நடன நாட்டு ஈட்டு பெற்ற வரத்தை என்னுடைய தம்பி பூபாலகண்டனில் தான் சொல்லுவேன். ஏனென்றால் அண்ணன் வரம் பெற வேண்டும், அந்த சிவனை மகனாக பிறக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்ற செயலும் பல வந்து கொண்டே இருக்கின்றேன். தம்பி பூபாலகண்டா, நான் ஒரு பொருங்க என்ன பாட்டு பாடுங்க? நான் ஒரு பொருங்க நல்லா தான் செய்வேன் மாமா வேலை. நான் ஒரு பொருங்க